கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் வேதத்திலே அநேக ராஜாக்களை, அநேக தேவனுடைய மனிதர்களை, அநேக தீர்க்கதரிசிகளை நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டபடி அது திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள், அநேக சம்பவங்கள், அநேக மனிதனுடைய வாழ்க்கைகள் திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை பார்க்கும் பொழுது சில ராஜாக்கள் தேவனுக்கு முழுதுமாய் கீழ்ப்படிந்து தேவனுடைய வழிகளை கை கொண்டல் உண்டு. சில ராஜாக்கள் தேவனுடைய கற்பனைகளை மீறி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தல் உண்டு. அதே போல் தீர்க்கதரிசிகள், அநேக தேவனுடைய மனிதர்கள் வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எச்சரிப்பை ஊட்டுவதாக காணப்படுகின்றன. அப்படி என்றால் இந்த நாளிலே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி நாம் அதை குறித்து நாம் தியானித்து உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டுமே என்று சொல்லி நாம் எந்த அளவுக்கு நாம் வாஞ்சியும் விருப்பமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ முடியும். அநேக தவறுகளையும் பார்க்கிறோம், அநேக நிறைகளையும் பார்க்கிறோம், அநேக பின்மாற்றங்களையும் பார்க்கிறோம், அநேக தேவனுடைய மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நான் அந்த வாழ்க்கை குறித்து நான் அதிகமாக நினைச்ச வேண்டும் என்றால் நான் தியானிக்க வேண்டும். உண்மையாகவே அதை பின்பற்றுவதற்கு நான் முயற்சி பண்ண வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய வாஞ்சியும் விருப்பமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இல்லை என்றால் நான் கடந்த நாட்களில் இப்படியாக நான் சிந்தித்தேன். ஏதோ சில நாட்களாக வேதத்தை வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் மற்ற நாட்களிலே நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அந்த கடந்த நாட்களில் அந்த சௌரன் சொன்னது போல ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது அந்த அந்த எனக்குள்ள எல்லா காரியத்தையும் அந்த மூட்டையும் சர்ச்சினுடைய வாசலில் வைத்துவிட்டு உள்ளே வந்து நான் சோத்திரம் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே போகும்பொழுது அது திரும்பவும் நான் எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று அது சொன்ன சம்பவம் எனக்கு அதிகமாக உணர்த்தியது. நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் உண்மையாக ஒரு தேவனுடைய மனிதனாக நான் நாட்களில் ஜீவித்து கொண்டிருக்கிறேனா? இல்லை என்றால் எனக்குள்ளே அந்த பிரயாசம், அந்த வைராக்கியம் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்போது நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை தான் நான் உணர்த்தப்பட்டேன். அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை நான் தியானித்து, ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மகத்துவங்களை நான் கண்டு என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நான் உப்பும் இல்லாமல் ஒரு வெளிச்சம் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் நொறுங்கி இருக்கிறோமோ அப்பொழுது தான் ஒரு உண்மையான உத்தமமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இல்லை என்றால் ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அது அநேகர் என்ன செய்யாது என்றால் அது தொடாது. இன்னொன்று, நாமும் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது அவன் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அவனை பிரதிபலிக்கிறவனாக காணப்பட வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கை என் குடும்பத்தை மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ அது பிரகாசமாக இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை. காரணம் என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் அதிகமாய் நான் என்ன செய்யவில்லை, சிந்திக்கவில்லை. நான் எப்படி வார்த்தைகளை பேசுகிறேன், நான் என்னத்தை சிந்திக்கிறேன், எதற்காக நான் பிரயாசப்படுகிறேன், எதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் வேத வார்த்தைகளை கேட்கிறேனே அதன்படி நான் ஜீவிக்கிறேனா, அதன்படி நான் தியானிக்கிறேனா, அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதிலே நான் மிகவும் குறைவுள்ளதாக இருக்கேன். நான் கடந்த நாட்களில் அதைத்தான் சிந்தித்தேன். ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். அப்படி என்றால் இந்த நாளில் நான் அதில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் அதிகமாய் நான் தியானிக்க வேண்டும், வேதத்தை அதிகமாய் நேசிக்க வேண்டும். வேதத்தினுடைய வார்த்தைகளை அதை நான் சீரியஸாக நான் எடுக்கும் பொழுது, அன்னையோட வாழ்க்கை வரலாறு நான் சீரியஸாக எடுக்கும் பொழுது தான் நிச்சயமாக நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் வாஞ்சியும் என்னை அதிகமாய் அது எனக்கு வந்து கொண்டிருக்கு. இல்லை என்றால் நான் சாரமில்லாத ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். அப்படி நாளில் ஆண்டவரே, நான் அநேகருடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது, வேதத்தில் அநேக ராஜாக்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உண்மை எப்படி முழு இதயத்தோடு பின்பற்றினார்களோ அதே போல உத்தம இதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாய் உண்மை நேசிப்பேன், இன்னும் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நாம் தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழுகிறோம். நம் நிமித்தமாக அநேகர் நினைச்சுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இங்கே கடந்த நாட்களிலே நான் பார்த்த ஒரு காரியம், தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இது நாம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு
தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைநடத்தில் என்ன செய்தான்? வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் அவர் போஜனம் பண்ணுற காரியங்களிலிருந்து அதை தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இதயத்திலே என்ன செய்தான் என்றால் தீர்மானம் பண்ணி கொண்டான். நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம், இந்த வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் அவனுடைய இதயத்தில் ஒரு தீர்மானம் இருந்தது. அதுதான் நான் இந்த நாட்களில் அதிகமாக நான் உணர்த்தப்பட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள் குறித்து நம்முடைய இதயத்திலே ஒரு தீர்மானம் நாம் எடுத்திருக்கிறோமா? அந்த தீர்மானம் நாம் எடுக்கும் பொழுதுதான் நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இங்கு பார்க்கிறோம், தானியேல் அந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அதை தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று அந்த ராஜாவினுடைய போஜனமோ அவர் பண்ணும் திராட்சரசமோ என்னை எண்ணிக்கக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தன் இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். அப்படி என்றால் இந்த நாளிலே நமக்குள்ளாக ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேச மாட்டேன், என் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், எந்த விதத்திலும் நான் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டேன், யாரை குறித்தும் ஒரு கசப்பு எனக்குள்ளே இணைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் என்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேனா? எந்த அளவுக்கு நாம் தீர்மானம் எடுத்திருக்கிறோமோ எப்படி என்று பார்க்கும் பொழுது அந்த தானியேல் தேவன் ஒரு பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நான் காணப்பட்டான். நான் இப்படியாக சிந்தித்தேன், தேவன் ஒரு மனிதனை கொண்டு ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்பும் பொழுது அந்த மனிதனை அவர் சோதிக்கிறார். இவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி சோதிக்கிறார். உதாரணமாக பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறார்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். உடனே அவன் தான் போகும் இடம் இன்னதென்று அறிவு செஞ்சான், புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொல்கிறார் நீ போ என்று சொல்கிறார், உடனே அவன் போகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறான்? சோதிக்கிறார். இவன் புறப்பட்டு போவானா? ஏன்னா அவன் சொல்கிறான் ஆண்டவர் காண்கிற தேசம் இன்னதென்று, அது என்னன்னே தெரியல. ஆனால் கேள்வி கேட்காமலே அவன் நினைச்சான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய முடியும். இங்கு தானியேல் தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினால்தான் அவன் ஆண்டவர் அந்த தானியேலை கொண்டு தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்பொழுது அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். பிந்தினே வெளிப்படுத்தல் வரைக்கும் அவனுடைய தானியேலின் தீர்க்கதரிசனத்தை பற்றி வருகிறது. அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு தானியேலை தேவன் தெரிந்தெடுக்க காரணம் என்னவென்றால் அவன் ஒரு உண்மையுள்ளவனாக அவன் காணப்பட்டான். தன் இதயத்திலே தீர்மானம் எடுத்தான். எதினாலும் நான் எண்ணிச்சக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது. எந்த காரியத்தை குறித்தும் நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தை அல்லாத போல நான் ஜீவிக்க வேண்டும். அப்படி என்றால் எந்த காரியமும் எந்த சம்பவமும் என்னை எண்ணிச்சக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாம் பண்ணியிருக்கிறோமா? நாம் தீர்மானம் பண்ணும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை உண்மையாகவே அது ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அநேக நேரங்களில் நாம் நிறைய விஷயங்களிலே தீர்மானமே நம்ம நினைச்சது எடுக்கிறதே கிடையாது. அதிலே நாம் மிகவும் நிர்விசாரமாய் காணப்படுகிறது. நான் இப்படியாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி தான் யோசித்தேன். இந்த இப்போ விசாகம் என்று சொல்கிறார்கள், எவ்வளவோ இடத்துலேருந்து எத்தனை மைல், 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இரவிலே நடந்து அவர்கள் ஏதோ ஒரு சாமியை தரிசிக்க போகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களிடத்தை போய் கேட்டால் என்ன சொல்லால் தெரியுமா? இது 4 வருஷம் நடந்து போயிட்டேன், நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், 5 வருஷம் நான் நினைச்சதை நடப்பேன் என்று சொல்லி, செருப்பு போடாமல் நடப்பேன் என்று சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன். ஆகவே தான் நான் ஒரு நினைச்சேன் இந்த இதில் நான் நடந்து போகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு பேச மாட்டாத நடக்க மாட்டாத ஒரு தெய்வத்திற்கு அவர்கள் ஒரு தீர்மானம் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தீர்மானம் ஒரு பொருத்தனை, ஆண்டவரே நீர் உமக்கு புரிய இந்த காரியத்தை செய்ய முடியாக நான் இதை விட்டு நினைச்சேன் விலகி இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்தை சொல்லும் பொழுது, ஒருவன் பலவீனானால் நான் மாம்சம் புசிக்கிறது ஒரு பலவீனமான மனுஷனுக்கு அது இடையூறாக இருந்தால் நான் என்றைக்கும் மாம்சம் புசிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நான் யாருக்காவது ஒரு இடலை உண்டாக்குற ஒரு காரியம் எனக்குள்ளே காணப்படும் பொழுது, ஆண்டவரே அது எனக்கு நன்மையாக இருந்தால், நான் இப்படி தான் சிந்தித்தேன், அது பவுலுக்கு மாம்சம் சாப்பிட்றது அது ஒன்றும் செய்யாது, ஆனால் ஒரு சகோதரனுக்கு இடல் உண்டாக்கினார். அப்படி என்றால் நான் பார்க்கிற ஒரு காரியம், நான் ஒரு பேசுகிற காரியம், நான் ஒரு வாசிக்கிற காரியம், ஏதாவது ஒரு காரியம் இன்னொருத்தருக்கு இடர்களை உண்டாக்கினால் நான் அதை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது என்று நான் தீர்மானம் எடுத்துக்கிறேன். இப்படி நாம் தீர்மானம் உண்மையாகவே நாம் எடுக்கும் பொழுதுதான் தேவன் அதுக்கு பின்னால் வருகிற வார்த்தையை பார்க்கிறோம். 9வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் தானியேலுக்கு பிரதானியின் தலைநடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி
செய்தார். அவன் ஒரு தீர்மானம் எடுக்கான். அவன் தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவனே தானியேலுக்கு அந்த பிரதானியின் தலைவனிடத்தில் ஒரு தயவும் இரக்கமும் கிடைக்க முடிச்சது. அப்படி என்றால் நான் தீர்மானம் எடுத்தால் நான் தோற்று விடுவேனோ என்று சொல்லி அநேக நேரங்களில் நான் தீர்மானம் எடுக்காமலே இருந்து விடுகிறோம். 9:30 மணிக்கு நான் சர்ச்சைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்தால்தான் நான் என்ன செய்ய முடியும், சர்ச்சைக்கு நான் ஒழுங்காக வர முடியும். நான் இந்த நாட்களில் சகோதரனோடு நான் ஐக்கியப்படணும், நான் என்ன செய்யணும், புதிதாக வந்த சகோதரனை நான் பார்க்கணும், இல்லை என்றால் நான் பழைய ஆட்களையே பார்த்து கொண்டிருக்கேன், நினைச்ச புதிய ஆட்களை பார்க்கணும், மற்றவர்கள்ட்ட நான் அன்பாக பேசணும், நான் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று சொல்லி நாம் உண்மையாகவே ஏவப்பட்டு ஒரு தீர்மானம், ஒரு பொறுத்தனை நாம் பண்ணும் பொழுதுதான் அந்த காரியத்தை செய்ய முடியுமே ஒழிய ஆண்டவர் அதுக்கு என்ன செய்யறார் தெரியுமா, பிரதான தலைவனிடத்திலே தயவு நான் எந்த தீர்மானம் எடுக்கணும் அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உதவி செய்கிறார். நான் தோற்று போய்விடுவேன் என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நான் எடுக்கிற தீர்மானத்தை பார்க்குறேன், அதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா உதவி செய்வார். ஆனால் அநேக நேரங்களில் நான் தோற்று விடுவேன், நான் சோர்ந்து விடுவேன், இது எனக்கெல்லாம் இது ஆகாது என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே நாம் தீர்மானமோ ஒரு பொருத்தனை இல்லாமலே ஒரு சாரமற்ற நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு சகோதரனுக்கு, என்னோட மனைவிக்கு, என்னோட பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் மெடல் உண்டாக்கினால் நான் அதை தூக்கி நான் எரிந்து விடுவேன். நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான், ஏனென்றால் தீட்டுப்படுத்தக்கூடாது. அது என்னையும் மட்டுமல்லாமல் குடும்பத்தையும் என்ன செய்து தீட்டுப்படுத்த. அப்படி ஆண்டவரே இந்த நாளிலே நான் அப்படி பாருகிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் என்ன செஞ்சானா, அவன் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான். அப்படி நல்ல உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லாதது போல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படி என்றால் ஆண்டவரே நீங்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரே எனக்கு உலகத்துள்ள காரியங்கள் என்னென்ன காணப்படுகிறது என்று சொல்லி, ஆண்டவரே இந்த உலகத்துள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வெறுத்து விடட்டும், நான் ஒரு பொறுத்தனை பண்ண ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு உலகத்தினுடைய காரியமாக தெரிகிறது, இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவர், இதை நான் நினைச்ச மாட்டேன், ஒரு நாளும் நான் வாங்க மாட்டேன், இந்த காரியத்தை குறித்து நான் நினைச்ச மாட்டேன், பேச மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் ஒரு பொறுத்தனை எடுக்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டவர்களை கொண்டு தான் தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். இங்கே பார்க்கிறோம் சங்கீதம் 101 தாவீது சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். சங்கீதம் 101 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 101:3 தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், பலி விலகுகளின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றார். தீங்கான காரியத்தை என் கண் முன் நினைச்ச மாட்டேன், வைக்க மாட்டேன். அந்த சங்கீதக்காரன் என்ன சொன்னார் தெரில, அந்த காலத்தில் தீங்கான காரியம் எது என்று நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி எவ்வளவோ தீங்கான காரியம் அநேக நேரங்களில் அநேக காரியங்கள் நினைச்சுன்னா தீங்கான காரியம் நமக்கு முன்பாக இருக்குது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான் தீங்கான காரியத்தை என் கண் முன் நினைச்ச மாட்டேன், வைக்க மாட்டேன், கண் முன்னாலே நினைச்ச மாட்டேன், வைக்க மாட்டேன். அப்படி இந்த நாளில் நம்ம பார்ப்போம் தீங்கான காரியம் ஒரு பாவத்துக்கு விழுகிற காரியம், இல்லைன்றால் இன்னொரு மனிதருக்கு அது இடையூறாக இருக்கிற காரியம், அதை நான் எண்ணிச்ச மாட்டேன், என் கண் முன்னே எண்ணிச்ச மாட்டேன், வைக்க மாட்டேன், அது என் வீட்டில் எண்ணிச்சு அது இருக்காது. அப்படி நம்ம ஒரு தீர்மானம் ஒரு பொருத்தனை எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆண்டவர் அந்த ஆவியை பார்க்குறார், அந்த தீர்மானத்தை எடுக்கிற நபரை பார்க்குறார். ஆண்டவர் அவருக்கு என்ன செய்யறாருன்னா உதவி செய்ய அவர் என்ன செய்கிறார், வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு தான் அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை என்ன செய்கிறார், பெருக பண்ணுகிற தேவன். அவர் சோதனைப்படுவர்களுக்கு என்ன செய்ய உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்ல வேதம். அப்படி என்றால் ஆண்டவரை தீங்கான காரியத்தை நினைச்ச மாட்டேன், என் முன் வைக்க மாட்டேன், தீங்கு பேசுகிறவர்களை நினைச்ச மாட்டேன், பேச மாட்டேன், அன்று புறங்கூறுகளில் எந்த விதத்தில் நான் அவர்கிட்ட நினைச்ச மாட்டேன், பேச மாட்டேன். ஒரு நபர் ஒரு சகோதரன் கடந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் சொன்னார், மற்றவங்களே குறித்து குறை சொல்கிறவர் என்கிட்ட வந்தார். நான் சொல்லிட்டேன், பிரதர் நீங்கள் மற்றவங்களை குறித்து இன்னும் குறை சொல்லிட்டு இனிமேல் என்கிட்ட நீங்கள் பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த நபர். அப்படி சொன்ன உடனே அந்த சகோதரன் சொன்ன வார்த்தை நீ அதிகமாக தொட்டது. மற்றவங்களே குறித்து குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரத்தை தைரியமாக சொல்லிட்டார், நீங்கள் இனிமேல் என்கிட்ட நினைச்சாதீங்க, பேசாதீங்க அப்படின்ட்டார். இனிமேல் இந்த மாதிரி காரியம் நீங்கள் என்கிட்ட பேசவே வேண்டாம். அப்படி என்றால் அந்த தைரியம் நமக்குள்ளே வரணும். ஏன்னா அது தீங்கான காரியத்தை நான் நினைச்ச மாட்டேன், என் கண் முன் வைக்க மாட்டேன். தீங்கு பேசுகிறவர்கள், கசப்பான வார்த்தைகள் எனக்குள்ளே நினைச்ச இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் இதை நிச்சயப்பட்டு அனுமதிக்க மாட்டேன் சொல்கிறார். பலி விலகுகளின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை நினைச்சு அது பற்றாது. அது வழி விலகி போகிறவங்க செய்க அந்த காரியத்தை நான் வெறுக்கும் பொழுது அது என்னை நினைச்சது பற்றவே பற்றாது. நான் அதை நேசிக்க போய் தான், நான் அதை விரும்பும் போது தான், அதை நான் பார்க்கும் பொழுது தான், அதை நசிக்கும் பொழுது தான் அது நினைச்சது என்னை பற்றி கொள்ளுது. சங்கீதக்காரர் அருமையாக சொல்கிறார், பலி விலகல் செய்க நான் நினைச்சு நான் வெறுக்கிறேன், நான் வெறுக்கும் பொழுது அது நினைச்சது பற்றவே பற்றாது. அப்போ அந்த காரியம் எனக்குள்ளே வருது அப்படின்னா நான் வெறுக்காதனால தான். நான் மற்றவர் கொடுத்து குறை சொல்லலைன்னா வெறுக்கலை. அது என்ன, அந்த கடந்த நாட்கள் அந்த சகோதரன் சொன்ன மாதிரி அந்த பாவத்தின் கொடுமையை நான் நினச்சேன், நான் உணரலை. பாவம் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத நான் உணரும் பொழுது தான்
என்னையால் எண்ணிக்க முடியும், வெறுக்க முடியும். அதை நான் கொடுமையை உணர்றதுனால தான் அதை நான் எண்ணிச்சேன். வெறுக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன், ஆனால் ஒரு நாள் எண்ணிச்சல, வெறுக்கவே இல்லை. நான் முழுதுமாய் அது எவ்வளவு தீங்கான காரியம், அது எவ்வளோ அருவருப்பு என்று சொல்லி அந்த அளவுக்கு நான் வெறுக்கும் பொழுது அது ஒரு நாளும் அது எண்ணிச்சது என்னை பற்றவே பற்றாது. நான் அதை வெறுக்காதனால தான் அது என்னை எண்ணிச்சு நான் பின்தொடர் உன்னை எண்ணிச்சியும் தொடர்ந்து பிடிக்கும், அது எண்ணிச்சு தொடர்ந்து வருது. அப்படின்னா இந்த நாளில் ஆண்டவரே நான் முழு மனதோடு அதை நான் எண்ணிக்கிறேன், வெறுக்கிறேன் ஆண்டவர் எல்லா காரியத்தையும். அன்றே உண்மையும் உத்தமமாய் என்னோட பிந்தின பகுதியில் அந்த சங்கீதக்காரன் சொல்கிற பாருங்க, 6வது வசனம், தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும். உத்தமமான வழி நடக்கிறவன் என்னை எண்ணிச்சுவான், சேவிப்பான். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் எண்ணிச்சுவான். உண்மையான என் கண்கள் அவங்களோட நோக்கமாக இருக்கும். அதோடு இல்லாமல் உத்தமமான வழி நடக்கிறவன் என்னை எண்ணிச்சுவான், சேவிப்பான். நான் உத்தமமான வழி நடக்கும்போது நான் யாரை சேவிப்பேன்னா ஆண்டவர் சேவிப்பேன். நான் இந்த காரியங்கள்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் வாசம், அவர் கண் என் மேல் எண்ணிச்சது நோக்கமாக இருக்கும் பொழுது நான் எதை குறித்து என்ன செய்ய மாட்டேன், பயப்படவே மாட்டேன். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கேன், எனக்கு ஒரு பாஸ் ஒரு தீமையான காட்சி செய்ய சொல்கிறாரு, அதனால் எதுவும் நடக்குமா? ஒன்றும் நடக்காது. ஏன்னா நம்மை உண்டாக்கின ஆண்டவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இன்றைக்கி அநேக காரியங்கள் அநேக சூழ்நிலை கண்டு பயந்து நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, தீங்கான காரியத்துக்கு நம்ம உடன்பட்டுறோம். அது நம்ம என்ன செய்ய வெறுக்கலை. அப்படின்ற ஆண்டவரை தேசத்தில் உண்மையானவர் வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேலே என்ன செய்து நோக்கமாக இருக்கு. அப்படி என்றால் நம்ம அதெல்லாம் சிந்திக்கணும். நீதிமான்கள் மேலே என் கண்கள் நோக்கமாக இருக்குது, பூமி எங்கே உலாவிக்கணும். இந்த வசனத்தெல்லாம் நான் அதிகமாக நினைச்சேன், தியானிக்கணும், அதை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே உன்னுடைய கண் என் மேலே என்ன செய்து நோக்கமாக இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் மேலே தான் நோக்கமாக இருக்குது. யார் மேலேனா உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண் அவர் மேல் நோக்கமாக இருக்குது. அப்படின்ற பிந்தின வசனம் பார்க்குறோம். 7வது வசனம், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்கிறவன் கண்முன் நிலைப்பதில்லை. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ளே எண்ணிச்சையில் இருப்பதில்லை. ஆண்டவரே அந்த ஒரு ஜீவனுள்ள ஒரு வீடாக ஆண்டவரே என்னுடைய வீடு காணப்படட்டும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை காணப்படட்டும். கபடு செய்வன் வீட்டுக்குள்ளே எண்ணிச்சையில் இருப்பது. ஆண்டவரே ஒரு நாளும் கபடான வார்த்தைகள் எனக்குள்ளே எண்ணிச்சைக்கு வரக்கூடாது, கபடான காரியங்கள் எனது இருக்கக்கூடாது. ஆண்டவரே அதை முழுதுமாய் நான் வெறுக்கணும். அப்படி வெறுக்கும் பொழுது தான் நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுவார். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறனால ஒருபோதும் அவர் எனக்கு இப்படி இந்த நாளில் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க, பொருத்தனை பண்ணுறாங்க, தேவனை உண்மையாய் நேசிப்பாங்க, எந்த காரியத்துக்கும் உடன்படாதபடி அதை அப்படியே அந்த ரங்கத்தில் வெறுக்கும் பொழுது தான் தேவன் நமக்கு என்ன செய்ய உதவி செய்ய வல்லவராக இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கதற வேண்டியது. ஆண்டவரே நான் தீர்மானம் பண்ணட்ட ஆண்டவரே, பொருத்தனை எடுக்கட்ட ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, எவ்வளவோ வார்த்தையில் கேட்குறேன் ஆண்டவரே. அதனால் இன்னும் விட்டுவிடாத காரியங்களை நான் முழுமனதோடு அதை வெறுத்து எந்த காரியம் யாருக்காவது இடரலாக இருந்தால் இனி என் வீட்டுக்குள்ளோ இல்லைனா என் வாயின் வார்த்தைகளிலோ இல்லை என்னுடைய கிரியைகளோ இல்லாதபடி எல்லாவற்றையும் நான் நினைக்கிறேன் வெறுத்து விடுகிறேன் ஆண்டவரே. இது இனி ஒரு நாளும் என் வீட்டுக்குள் இராதபடி, என்னுடைய வாழ்க்கையில் அது இன்னும் இராதபடி இந்த நாட்களில் நினைச்சிடும் வெறுத்து விடட்டும் என்று சொல்லி உண்மையாகவே தீர்மானம் பண்ணிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அது ஒரு காரியத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே தானியலில் 2 வருஷத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். தானியல் புஸ்தகம், தானியல் கொண்டு அவர் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். அப்போ தானியல் சொல்கிறார், அந்த பிரதான தலைவத்தை என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவன் சோதித்து பார்க்குறான். அவர் 3 வருஷம் அவனுக்கு என்ன செய்ய இந்த சாப்பாடை கொடு அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. ஆனால் தானியல் சொல்லும்போது 10 நாள் தான் சொல்கிறார். 10 நாள் நீங்கள் 10 நாள் என்னை இந்த பருப்பு உங்களால் மரக்கறிகள் சாப்பிட்றா நாங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ தைரியம் பாருங்கள். அதான் நான் அவர் தைரியமாக சொல்கிறார். ஆனால் காரியம் என்ன அப்படின்னா, ராஜா ஒன்றும் போஜனத்தினாலும் குடிக்கும் திராட்சை ரசத்தினால தான் முகக்கலை உண்டு பண்ணும். வேதமே சொல்லுது திராட்சை ரசம் முகக்கலை உண்டு பண்ணுறது. ஆனால் இங்கே இப்போ என்ன சொல்ல தானியல் தைரியமாக சொல்ல 10 நாள் தான் நான் மரக்கறியை சாப்பிட்றேன், எப்படி இருக்கும் பாருங்கள். நான் பார்க்கும் பொழுது மற்றொரு காற்றிலும் இவர்கள் முகம் எப்படின்னா பிரகாசமாக இருந்தது. ஆனால் 10 நாள் தான். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு கிரியை நடப்பிக்கிறார். நம்முடைய தேவன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆனால் நாம தான் என்ன செய்ய பயந்துட்டு நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருக்கேன். ஆண்டவர் ஆனால் தைரியமாக சொல்கிறான் 10 நாள் சோதித்து பாருங்கள். அப்படி அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா, அவன் தேவனுக்குள்ள உண்மையும் உத்தவமாய் அவன் தீர்மானம் பண்ணான். முழுதுமாய் அவன் நினைச்ச அந்த ரங்கத்தில் தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி முழுதுமாக அவன் வெறுத்தான். நம்ம அந்த ரங்கத்தில் நம்ம அப்படி வெறுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாமும் நினைச்சலாம் தைரியமாக சொல்லலாம். இந்த பூமியில்
இந்த உலகத்தில் நான் இந்த மாதிரி காரியம் செய்யும்போது தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், மற்றவர்கள் உலகத்தில் ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்படி வரும்னா, நான் உண்மையிலோட இருந்தால் உத்தமனாக இருக்கும் பொழுது தான் அந்த காரியம் வரும். ஆனால் அவர் தானியேல் அவர் அவர் ரொம்ப அவன் தாழ்த்துகிறத பார்க்குறோம். நேபாத் நேச்சர் சொப்பனம் காங்கிறாரு. இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறாரு. அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, ராஜாவே நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தம் சொல்கிறோம். ஆனால் அவர் சொப்பனத்தை சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லணும். அது வித்தியாசமான காரியம்தான். ஆனால் தானியேல் என்ன செஞ்சா தெரியுமா, ஆண்டவர் அவன் மூலமாய் அவனுக்கு ஒரு வெளிப்படுத்தல் இருந்ததுனால அவன் என்ன சொப்பனத்தையும் சொல்லி அதன் அர்த்தத்தையும் சொன்னான். ஏனென்றால் அவள் அருமையாக சொல்கிறான். பிந்தின பதத்தில் மலமெல்லாம் வாசிக்கிறேன். 20ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 20ஆம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் சதாகாலம் சோத்திரம் உண்டாதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறது அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் நிச்சயம் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்து வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து நினைக்கிற புகழீர். நீர் எங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட தெய்வம், எப்படிப்பட்ட ஆண்டோன்னு சொல்லி தன் வாழ்க்கையில் அவன் ருசித்ததை அப்படியே சொல்கிறார். நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், நீ ஞானமும் வல்லமை உமக்குரியது, எல்லாம் உமக்குரியது ஆண்டவரை. நம்ம இந்த நாளில் நம்ம நினைச்சிடறோன்னா, ஆண்டவர் எல்லாம் அவருக்குரியது, அவரே ஞானமும் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி சரியா அறியாதனால அவர் சொல்கிறார், ஆழமும் மறைபொருளுமானது நீ என்ன செய்கிறீர், வெளிப்படுத்துகிற தேவன். நீர் யாருன்னா ஆழத்தையும் மறைபொருளையும் வெளிப்படுத்துகிறீர். உமக்கு இருள் இருக்கிறதை நீ நினைச்சுவீர், அறிவீர், வெளிச்சம் இடத்துல நிச்சயம் தங்க. இருள் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி தன்னை ஆராதிக்கிற அந்த தேவனை குறித்து அவன் உண்மையும் உத்தமமாய் நேர்மையாய் அவன் இருந்தாலும் அவன் தைரியமாக நினைச்சான். அந்த வார்த்தையை அவன் சொல்கிறான். பின்ன பகுதியை பார்க்குறோம். 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரும் பார்க்கணும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு என்ன செய்து வெளியாக்கப்பட்டது. உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும், நான் இல்லை ஞானவன் இல்லை, நான் உயிரோடு இருக்க எல்லாரையும் பார்க்கணும், ஒரு தாழ்மை இல்லை, ஒரு தானியலாக காணப்பட்டோம். உயிரோடு இருக்க எல்லாரையும் பார்க்கணும் அதிக ஞானம் உடன் அல்ல. அது என்ன அப்படின்னா, அர்த்தம் ராஜாவுக்கு தெரியும். ஒரு காரியம் இந்த தேசத்தில் நடக்கணும், ஒரு ராஜாவுக்கு இந்த காரியத்தை தெரியுதுக்காக ஒரு மனிதனை நினைச்சார் ஆண்டவர் பிரயோஜனப்படுத்து. நான் இப்படி அந்த இடத்துல அதுதான் உணர்ந்தேன். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு மனிதனுக்கு செய்யணும் அப்படின்னா நம்மை கொண்டு தான் அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த காரியம் அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்துறதுனால நம்மளே நினைச்சார் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதான் அருமையாக சொல்லுது, அர்த்தம் ராஜாவுக்கு நினைச்சணும், தெரிய வரணும், உமக்கு தெரியணும், உங்களுடைய இதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறுபொருள் எனக்கு நினைச்சது வெளியாக்கப்படும். அப்படி என்றால் கரடான பகுதிகள், யாருக்குமே வெளிப்படுத்தாத காரியங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஞானத்தில் நானே காரியங்களிலிருந்து விடுதலை அடையாமல் மற்றவர்களுக்கு விடுதலை ஆக்கவும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார், ஞானத்தை. ஏன்னா மற்றவர்கள் விடுதலை ஆக்குறதுக்கு எனக்கு என்ன செய்கிறார், அவர் உபயோகப்படுத்துகிறார். அப்படி என்றால் என்னை உபயோகப்படுத்தும் பொழுது நான் எப்படிப்பட்டனா இருக்கணும் அப்படின்னா, நான் நினைச்சணும் தீங்கான காரியத்தை என் முன் வைக்காதபடி, உலகத்தில் காரியங்கள் என்னை பற்றாதபடி, ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் வெறுத்து தேவனையே நேசிக்கிறவனாக நான் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே இந்த தானியேலுக்கு ஒத்த ஞானமும் தேவன் நமக்கு என்ன செய்வார், தருவார். நிச்சயமாகவே தானியேல் நிறுத்தின ஆண்டவர் நம்மளையும் நிலைநிறுத்த வல்லவர். எல்லா சோதனைகளிலும் எல்லா வித பிரச்சனைகளிலும் ஆண்டவர் விடுவிக்க எப்படி இருக்காரு, உண்மை உள்ளவர். அதாவது சொல்றார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் விடுவிக்க எப்படி இருக்காரு, வல்லவர். உண்மையாகவே நாம் இந்த தேவனை ஆராதிக்கும் பொழுது இந்த உலக காரியங்கள் முழுதுமாய் தேவன் நம்மை விடுதலையாக்கிறான். நாமும் விடுதலையாக்க